ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வீன் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பேக்கரி ஸ்டைலில் சூப்பராக நல்லா சாஃப்டான கேக் தான் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். இந்த கேக்கை பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இது வந்து நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்க விஸ்கை வச்சே சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி விஸ்கை வச்சு இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஸ்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோக்கு ஸ்பூன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண சீனி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் நம்ம சீனி சேர்க்கமோ அதே கப்பால் தான் எல்லா பொருளுமே அளக்கணும். இப்போ சீனி நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சீனி எல்லாமே நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இப்போ அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்குள்ள நார்மலாக அந்த ஸ்பூனில் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ரெடியாக இருக்குது. இதில் வந்து நம்ம மாவு சேர்த்துடலாம். ஒரு ஜல்லடை இந்த மாதிரி வச்சுட்டு இதில் வந்து 1/2 கப்பு மாவு சேர்க்கணும். நீங்கள் வந்து மொத்தமாக சேர்த்தாலும் சரி, நான் வந்து இப்போ 1 கப் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சளிச்சிட்டு இதில் வந்து எந்த ஒரு கட்டிகளுமே இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக கட்டி சேரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கட்டிகள் எதுவுமே சேராது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ மிச்சம் இருக்கிற 1/2 கப்பையும் சேர்த்துக்கணும். நம்ம 1 கப் வந்து ஜீனிக்கு வந்து பவுட்ரு பண்ண ஜீனிக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு மாவு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த அளவுகளோடு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வரும் கேக் வந்து. இப்போ இந்த மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணேன். எந்த ஒரு கட்டிகளுமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இந்த மாவு அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம கேக் எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக நல்லா எண்ணெய் தடவிடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் தான் கேக் வேக வைக்க போகிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் சில்வர் பாத்திரத்தில் கூட கேக் வந்து வேக வைக்கலாம். நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். எண்ணெய் தடவுனதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவி இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. மிச்சம் இருக்கிற மாவு வந்து அப்படியே கீழே தட்டிடுங்க. இந்த மாதிரி மைதா மாவு சேர்க்கும்போது கேக் வந்து வெந்ததுக்கப்புறம் ஒட்டாமல் வரும். ஈஸியாக அப்படியே எடுத்துடலாம் கேக்கு வந்து. அதனால தான் நம்ம மைதா மாவு சேர்க்குறோம். இப்போ இந்த ட்ரேயில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவை வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு 2 டைம் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. நம்ம வந்து வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அடிக்கனமான கடாயை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கேக் ஊற்றி வச்சுருக்க பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கோங்க. இதை நல்லா மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 45 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். மூடி வந்து கரெக்டாக இருக்கணும். அதில் ஆவி எதுவும் வெளியில் வராத அளவுக்கு இந்த மாதிரி டைட்டான மூடியாக மூடிக்கோங்க. கரெக்டாக வந்து எனக்கு 45 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் ஒரு 40 நிமிஷத்துலேயே ஒரு செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செக் பண்ணும்போது மாவு எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா கேக் வந்து வெந்துருச்சு. எனக்கு வந்து கரெக்டாக 45 நிமிஷத்தில் வந்து கரெக்டாக ஒட்டாமல் வந்துச்சு. கேக் வெந்ததுக்கப்புறமா அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆற வச்சுருங்க. தனியாக எடுத்து ஆறுனதுக்கப்புறம் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வந்துடும். கேக்கு சூடாக எடுத்தீங்க அப்படின்னா பிஞ்சிரும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் இந்த மாதிரி பிய்யாமல் சூப்பராக வந்துடும். பாருங்கள் கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்றத. கடைகள்லாம் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலேயே செய்யலாம். நம்ம மைதாக்கு வலது கோதுமை கூட சேர்த்து செய்யலாம். கோதுமை மாவு சேர்த்து சூப்பராக செய்யலாம். இதை வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் வந்து வெட்டி வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா குட்டீஸ்க்கு வந்து ஸ்கூல் விட்டு வரும்போதோ இல்லை ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கோ கொடுத்து விடலாம். நம்மளே வந்து சிம்பிளாக வந்து கேக் செஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. கேக் செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். நான் பிச்சு காட்டுறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இந்த கேக் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இதே மாதிரி சாஃப்டான சாக்லேட் கேக் ரெசிபி கோதுமை மாவு வச்சு எப்படி செய்யலான்றதை நம்ம சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து இந்த வீடியோக்கு மேலே கொடுக்குறேன். ஐ பட்டனில் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.